ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை பேஜ். இந்த வீடியோவில் என்னோடய ஃப்ரிட்ஜ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ்க்குள்ளே வர அளவுக்கு தான் நான் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ எனக்கு வந்து ஜாஸ்தி டம்ப் பண்ணி வைக்கிற பழக்கமே இல்லை. நிறைய வாங்கி அப்படி திணிச்சு வைக்கலாம் மாட்டேன். ஃப்ரிட்ஜு கொஞ்சம் எப்போதும் கொஞ்சம் இடம் காலியாக இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் இந்த மாதிரி நல்லா ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்குவேன். பேஸ்ட்டெல்லாம் வந்து அப்பப்போ தேவைப்படுறப்போ நான் வந்து பண்ணிப்பேன். அப்புறம் ஆனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஒரு 1 or 2 டேஸ் மட்டும்தான். ஆனியன்லாம் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஸோ அதனால் 1 or 2 டேஸ்க்கு ஓகே. அதே மாதிரி பூண்டும் 1 வீக் வர அளவுக்கு தான் உரித்து வச்சுருக்கேன். தோல் உரித்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதுவும் நல்லா எதுனாலும் நல்லா ட்ரை பண்ணி தான் ஸ்டோர் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அது ஈஸியாக கெட்டு போயிடும். ஸோ அதனால் நல்லா க்ளீனாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சா அது நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் தண்ணியில் கண்டிப்பாக வாஷ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணணுன்ட்டு எதுவும் இல்லை. நீங்கள் சும்மா கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். டைம் இருந்தால் தான் இதெல்லாம் நான் பண்ணுவேன். டைம் இல்லைன்னா நானும் சும்மா தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். சமைக்கிறப்போ நம்ம வந்து நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் வந்து நான் டிஷ்யூ பேப்பர் ஒன்று போட்டு அந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கிறோம். இந்த பச்சை மிளகாய் வந்து கீழே அந்த காம்பு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போது புதினாக்கு மட்டும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து நான் மூடியிலையும் வைக்கிறேன். ஆனால் மூடியில் கொஞ்சம் தண்ணி வந்து ட்ராப்லெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது பட்டால் கூட வந்து ஈஸியாக வந்து கருப்பாயிடும் புதினா. ஸோ அதனால் புதினாக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பேப்பர் வச்சு இது பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பழக ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த ஸ்டோரேஜ் மெத்தடு தான் நமக்கு வந்து பிடிக்கும். இந்த கவரோட உள்ளே வைக்கிற பழக்கம்லாம் நமக்கு போயிடும். ஏன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப நாள் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எதுவும் வேஸ்டேஜ் ஆகாது. ஸோ ஒன்ஸ் நமக்கு இது பழகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜு இது தான், வேர்ல்பூல் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். ஸோ மேலே பாருங்கள், மேலே வந்து இந்த ஃப்ரீசர் செக்ஷனில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிஸ்மிஸ் பழம், முந்திரி, இந்த ஃபிக்கு, வால்நட்டு, பாதாம், டேட்ஸ் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடில் வந்து பட்டாணி, அப்புறம் இது வந்து பன்னீர், ஃப்ரோசன் பன்னீர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பன்னீரும் பட்டாணியும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஃப்ரீசரில் வேறு எதுவும் இல்லை. ட்ரை ஃப்ரூட்ஸும் இந்த 2 மட்டும்தான் எப்போதும் இருக்கும். ஸோ மேலே வந்து இந்த பாக்ஸ் ஏர்டைட் பாக்ஸில் வந்து துருவின கோகோனட் வந்து வச்சுருக்கேன். ஸோ நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரீசரில் வச்சா இன்னும் கொஞ்சம் லைஃப் வருது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீசர் டோரில் வந்து சும்மா சாட் மசாலா, கரம் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஆச்சி பஜ்ஜி போண்டா பவுடர் வந்து எப்போதுமே ஃபேவரேட்டு, சூப்பராக இருக்கும் இந்த இதில் பஜ்ஜி போட்டால். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த பட்டரு, அப்புறம் கஸ்டர்ட் பவுடர், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து எதாவது பிஸ்கெட்டு அதெல்லாம் வாங்கினா சும்மா போட்டு வைப்பேன். வேறு பெருசாக எதுவும் இல்லை ஃப்ரீசரில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த எவ்ரிடே ஃப்ரெஷ்ஷுன்னு ஒரு ட்ரே இருக்குது. ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டு மில்க்கு வந்து அதுக்குள்ளே இன்னொரு ட்ரே நான் வச்சுருக்கேன், பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி. இப்போ நம்ம அந்த மில்கெல்லாம் வந்து சும்மா இந்த மாதிரி போட்டு வச்சோன்னா நமக்கு இடம் வந்து வேஸ்ட்டாக அடைக்கும். ஸோ அந்த மாதிரி வரிசையாக அந்த ட்ரேயில் வச்சோன்னா ஒரு 4 பாக்கெட் வரைக்கும் வரிசையாக நம்ம வைக்கலாம். ஸோ இது வந்து அந்த ஜிஞ்சரு, பூண்டு இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ எவ்ரிடே ஃப்ரெஷ்ஷில் டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ன்றனால மேலேயே வச்சுருக்கேன். இது வந்து கர்டு, அவ்வளோதான் இந்த ட்ரேயில்.
ஸோ இதுக்கு கீழே இருக்கிற ட்ரேயில் வந்து ப்ரெட்டு, அப்புறம் இட்லி மாவு இருக்குது. சில்வர் டப்பாவில் வந்து இட்லி மாவு வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஒரு 1 வீக் வர்ற அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஏன் ட்ரேயில் வச்சுருக்கேன் அப்படின்னா, இது வந்து அப்படி ட்ரேயோடு நம்ம தூக்கிட்டு போயிடலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலலாம் அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் கிச்சனுக்கு. இல்லை எவ்ரி டைம் ஒரு டப்பாவாக தூக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த சில்வர் பாக்ஸில் வந்து வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு குழம்பு செய்கிறதுக்கு. ஸோ இந்த ட்ரே வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் வைக்கிறதுக்கு. இது யூஸ்வலாக காலியாக தான் இருக்கும். நான் அவ்வளோவா லெஃப்ட் ஓவர்ஸ் வைக்க மாட்டேன். ஸோ அப்புறம் லாஸ்ட்டு ட்ரேயில் வந்து ஒரு பேஸ்கெட் வச்சு அதில் தக்காளி வச்சுருக்கேன். ஸோ இந்த டப்பா வந்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். ஐயோ, எப்படி இவ்வளோ நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து ஒரு மல்லி வாங்கி ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. அதோட க்ரீனிஷ் வந்து அது இன்னும் போகவே இல்லை. இப்போ தான் லைட்டாக எல்லோ ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இந்த டப்பா பார்க்க அவ்வளோ ஒன்றும் பயங்கரமான டப்பா மாதிரி தோணலை வாங்குகிறப்போ. ஸோ இதுக்கு கீழே கொடுத்துருக்க அந்த ட்ரைனிங் பிளேட்டுன்னு அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்குது. ஆனால் நிஜமாகவே வந்து இது ஒர்த்து பையிங்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் நினச்சே பார்க்காத அளவுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா ரொம்ப நாள் வருது. அது வந்து நான் மல்லி வச்சதுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். 10 நாள் வரைக்கும் மல்லி பச்சை கலரில் இருக்கே அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். சூப்பராக இருக்குது அந்த பாக்ஸு. ஃப்ரிட்ஜோட லாஸ்ட்டு பாஸ்கெட்டில் வந்து ஃப்ரூட்ஸு, அப்புறம் அதுலேயே ஒரு குட்டி பாஸ்கெட் போட்டு பொட்டேட்டோ, அப்புறம் இது வந்து ஆக்சுவலாக டிஷ்யூ பேப்பரும் கிடையாது, கிளாத்தும் கிடையாது. இது ஆனால் இது மைக்ரோ ஃபைபர் கிளாத்துன்னு ஏதோ வாங்கினேன் நான் பிக் பஸாரில். ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் தண்ணியெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறது. ஸோ இதுலேயும் நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இது வந்து ஆக்சுவலாக தொட்டு பார்த்தா பேப்பர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கிளாத் மாதிரியும் இருக்குது. ஸோ இது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வாஷ் கூட பண்ணிக்கலாம். இது டிஷ்யூ பேப்பர் வந்து நமக்கு 1 டைம் யூஸ் தான். பட்டு இது வந்து நம்ம கொஞ்சம் பெரிய வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிஷ்யூ பேப்பர் காலி ஆகாது. ஸோ அதனால் நான் இந்த கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜு டோரில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, இந்த நியூட்ராலைட்டு சாக்கோ, அது வந்து சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஆனியன், இது வந்து ஜஸ்ட்டு 1 or 2 டேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி தொக்கு, தோசை இட்லிக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். காலையில் சப்போஸ் சட்னி அரைக்க முடியலன்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய், வெளியில் வச்சா அது ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுதுன்னு சொல்லி அதையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரேயில் என்ன வச்சுருக்கேன்னா, இந்த தட்டாம்பயிறு, மொச்சப்பயிரெல்லாம் வந்து ஊர் சைடில் தான் கிடைக்கும். இங்கேயும் கிடைக்கிது. மெட்ரோ சிட்டிஸ்லலாம் வந்து கலர் வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப ஒயிட் கலரில் கிடைக்கிது. ஸோ ஊரில் கிடைக்கிற மாதிரி இல்லை. கருப்பட்டியும் வச்சுருக்கேன், அதுவுமே இங்கே கிடைக்க மாட்டேங்குது. கருப்பட்டி காப்பி செய்கிறதுக்காக கருப்பட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் வெளியில் வச்சா ஏதோ தண்ணி விடுற மாதிரி இருக்குது அந்த கருப்பட்டியெல்லாம். ஸோ அதனால் அதெல்லாம் வச்சுருக்கேன். லாஸ்ட்டு பாக்ஸில் ஒன்றும் இல்லை, கார்ன்ஃப்ளோர் தான் இருக்குது. கார்ன்ஃப்ளோர் வந்து ரொம்ப ரேர் யூஸ் தான், சூப்பு பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு தேர்டு ட்ரேயில் பார்த்திங்கன்னா லெமன், கடலை வந்து வெளியில் வச்சா ஒரு மாதிரி எண்ணெய் வாடை வருது, ரொம்ப நாளெல்லாம் வைக்க முடியல வெளியில். ஸோ அதையும் நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். இது வந்து மண்டை வெல்லத்துலேயும் தண்ணி விடுது, தண்ணி விட்டு ஒரு புழுவெல்லாம் வைக்கிது வெளியில் வச்சோன்னா. ஸோ நான் 2 டைம் நான் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால நான் அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆனியன், பெரிய ஆனியன் வந்து சட்னி அரைக்கிறதுக்கு தான், அதுவும் 1 or 2 டேஸ் யூஸ் அளவு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வந்து இது சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட்டு ட்ரேயில் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அது கிரேவிக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் சூப்பில் லாஸ்ட்டாக வந்து நம்ம போடுறதுக்கு சூப்பராக இருக்கும், ஒயிட் கலர் கொடுக்கும், அது 2த்துக்கும் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த லென்த்தான பாக்ஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஃபுல் ஸ்பேஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு நியர்லி 1/2 kg வரைக்கும் வந்து ஃபில் பண்ண முடியுது. அதில் கூட வந்து பூச்சி வைக்கிது, அதனால் அதையும் வச்சுருக்கேன். ரவை, மீல் மேக்கர், ஓட்ஸ்
நூடுல்ஸு பாஸ்தா இதெல்லாம் கொஞ்சம் ரேர் ஐட்டம்ஸ் அப்படின்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன். ஸோ என்கிட்ட வந்து பெருசாக வெஸ்டர்னைஸ்டு ஃபுட்டு எதுவுமே இருக்காது. ரொம்ப நார்மல் ஃபுட்டு தான். ஈவன் எக்கெல்லாம் கூட நான் வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டேன். எக்கு ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவோம் வீட்டில். ஸோ அதுவுமே நான் வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டேன். தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்குவோம். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஆர்கனைசேஷன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது டிப்ஸு கிடச்சிருந்தால் ஹாப்பி. ஸோ கிடைக்கலன்னா ஐம் சாரி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு வீடியோவில் வேறு கண்டென்ட்டோடு நம்ம மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.